Taste the Daily. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு விசாரணையில் காவல்துறை எல்லை மீறினால் உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கை கசிந்தது தொடர்பாக விசாரித்து வரும் சிறப்பு புலனாய்வு குழு பத்திரிகையாளர்களை விசாரணைக்கு அழைத்து மணிக்கணக்கில் காக்க வைப்பதாகவும், குற்றவாளிகளைப் போல் நடத்துவதாகவும், தேவையற்ற கேள்விகள் கேட்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து சென்னை பத்திரிகையாளர் சார்பில் வழக்கறிஞர் சூரியபிரகாசம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம், எஃப்ஐஆர் பொதுத்தளத்திற்கு வந்துவிட்டால் அதை யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம் என்று தெரிவித்து, காவல்துறை எந்த விதத்திலும் எல்லை மீறினால் உச்சநீதிமன்றத்திலேயே மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். ராணிப்பேட்டை சிப்காட் காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட விவகாரத்தில் இளைஞரை சுட்டுப்பிடித்து காவல்துறை முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்துள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த சம்பவத்தில் சம்பவ இடத்தில் பெட்ரோல் குண்டு வீசியதற்கான எந்தவிதமான அடிப்படை ஆதாரமும் கண்ணுக்கு தென்படாத நிலையில் காவல்துறையினர் மட்டும் சந்தேகத்தின் பெயரில் பலரையும் பிடித்து விசாரணை என்ற பெயரில் அச்சுறுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவத்தில் தொடர்புடையதாக ஹரி என்ற இளைஞர் உட்பட 3 பேரை சென்னையில் கைது செய்து ராணிப்பேட்டைக்கு அழைத்து வரும் வழியில் கத்தியால் எஸ்ஐயை தாக்க முயன்றதாக கூறி ஹரியின் இடது காலில் சுட்டு பிடித்துள்ளனர். இதன் மூலம் கைது செய்யப்பட்டவர்களை சோதனை செய்யாமல் அழைத்துச் சென்றது எப்படி என்று கேள்வி எழுப்பும் மக்கள், அண்ணா பல்கலை விவகாரம், ஈசிஆர் விவகாரத்தை தொடர்ந்து ராணிப்பேட்டை விவகாரத்திலும் போலீசார் எதையோ மறைக்க நாடகமாடுவதாக சந்தேகம் எழுப்புகின்றனர்.